வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் புதுவைச் சேர்ந்த பிவிஆர் ஆறுமுகம் பேசுகிறேன். ஹெல்மெட் கவர்மெண்ட் ஏன் போடுகின்றார்கள் என்று சொன்னால், நிறைய பேர்கள் குழந்தைகள் 17 வயசுக்குள்ள குழந்தைகள் நிறைய எல்லா இப்போ புது புது வண்டிகள் வருகிறது. அதை பார்த்து ஆசைப்பட்டு வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஹெல்மெட் நம் வயதானவர்கள் ஹெல்மெட்டு போட தேவையில்லை தான், கழுத்து வலி எல்லாம் வரும். ஆனால் இந்த குழந்தைகள் ஹெல்மெட்டு போடாமல், லைசன்ஸ் வாங்காமல் வேகமாக போலீஸுக்கு பயந்து வேகமாக வந்து நம்ம வண்டியில் இடித்து நம்மளை கீழே தள்ளிவிட்டு அவர்கள் வேகமாக சென்று விடுவார்கள். அதனால் நம்மளுக்கு அடிபட்டு நம் மண்டை 50 வயதாக மண்டை ஒரு குழந்தை மண்டை போல் ஆகிவிடும். ஆனால் அடித்த உடனே நம்மளுக்கு மயக்கம் எங்கே வரும்? மண்டையில் தான். அது கீழே விழுந்தால் பட்டுன்னு நேரம் உடம்புல அடி விழுந்தால் நம்ம தப்பித்து கொள்ளலாம். ஆனால் மண்டையிலே அடி விழுந்தால் அது நமக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. நான் நேற்று இந்த கவுண்டம்பாளையம் வந்து அதே மாதிரி ஒரு வயது பையன் ஹெல்மெட் போடாமல் ஒரு வண்டியை இடித்து விட்டு மயக்க நிலையில் அன்கான்ஸ்டியூஷன் கீழே கிடந்தான். அதை நான் உடனே பார்த்தேன். இதற்குத்தான் கவர்மெண்ட் ஹெல்மெட் போட சொல்லுகிறாள் என்று நான் நினைத்து கொண்டு அவன் வாயில் எல்லாம் குடித்த அனைவரும் தண்ணி ஊற்றினார்கள். எந்த இதுவும் இல்லை. எனக்கு அப்படியே மனசு கஷ்டமாகிவிட்டது. அவன் அந்த தலையில் ஹெல்மெட் போட்டிருந்தால் அவனுக்கு அந்த மயக்க நிலை என்ன இப்பொழுது அவனுக்கு அது இப்படி இருக்குது என்று தெரியவில்லை. அதே மாதிரி போன வாரம் அந்த வெளியூர்லேருந்து நம்ம ஆர்டி ஆஃபீஸ் வரைக்கும் ஒரு பைபாஸ் போட்டுருக்காங்க. அங்கே ஒரு பெண், 25 வயதுக்கு பெண், ஒரு வண்டியில் 110 ஸ்பீடில் வந்து அங்கே எருமாடு அங்கே அந்த பைபாஸ் கட்டிக்கிறார்கள். அங்கே அந்த நிறைய சாணி கிடக்கிறது. அங்கே விழுந்து பயங்கர அடி. அது நான் வரும்போது நான் இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்பீடாக போகுது சொல்லிட்டு பார்த்தா அங்கே நான் கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறேன். அந்த பொண்ணு கீழே கிடக்குது. அது அந்த சாணியில் வழிக்கழிச்சு கீழே விழுது வந்து அப்புறம் அங்கேருந்து வந்து குடும்பம் விழுந்து தூக்கி விட்டு அதை பார்த்தா கையில் அடி, மண்டையில் அடி, இது அடி, எல்லாம் அடி. இதுக்குத்தான் ஒரு வயசு 30 வயசுக்குள்ள வண்டி ஸ்பீடு என்ன ஸ்பீடு போகணும்னு தெரியாது. நம்மளுக்கு 40 வயசுகளுக்கு சரி வண்டி ஸ்பீட் போனால் நம்மளுக்கு இங்கே அடிப்படை புரிம்போவோம். ஆனால் 30 வயசுக்குள்ள குழந்தைகள், பெரியவர்கள் வேகம் வந்து நம்மளை இடித்து விடுவார்கள். ஆனால் கையிலே செல்லை வைத்து கொண்டு வண்டி ஓட்டும் போது ஒரு 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 ஜோக்கு ஒரு சொல்கிறேன். எப்போவுமே இந்த கையில் செல்லை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க. ஒரு பெண்கள் கூட பார்க்குறேன், கையில் செல்லை வைத்து கொண்டு ஒரு ஒரு கையில் செல்லை வைத்து வண்டி போட்டு போகிறார்கள். பசங்க கூட அந்த செல்லை பாக்கெட் வைக்க மாட்டார்கள், மேல்பாடு வைக்க மாட்டார்கள். சரி, பெண்கள் பேக்கு அந்த சைடு அதில் வைக்க மாட்டாங்க. இதுதான் வைத்து தான் நம்ம நேராக வந்து ஒன்மையில் வந்து இடித்து விடுகிறார்கள். ஏன் இந்த கடிகாரத்தை வைத்து உங்களுக்கு வீடியோ போடணும் என்றால், நம் காலம் நிறையா இருக்கிறது. இப்போ இந்த 4 மணிக்கு நான் இந்த வீடியோ போடுகிறேன் காலைல.
நேற்று ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. அதை பார்த்து அந்த பையனை இதான் சரி. அதுதான் கவர்மெண்ட்டு போலீஸுகள் திரும்பி திரும்பி சொல்கிறாங்க ஹெல்மெட் போடுங்க. ஆனால் நான் நிறையா வீடியோ பார்க்குறேன். இந்த விளையாட்டு சீனா சேர்ந்த நிறைய பேர் நிறையா நாட்டில் ஹெல்மெட்டு கண்டிப்பாக போட்டு கொண்டு தான் போவார்கள். ஆனால் இந்த புதுவை சேர்ந்தவர்கள் கவர்மெண்ட்டு விடுங்க, ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கிறது. கவர்மெண்ட் பொருள் ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கிறது. பாண்டிச்சேரியிலே அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆகுது நம்ம இந்தியாவில் இருக்கும் பாண்டிச்சேரியில். அதற்குத்தான் சொல்கிறேன், தயவு செய்து ஹெல்மெட் பாண்டிச்சேரியில் ஹெல்மெட் போடுங்கள். யாரும் வீடியோவில் கழுத்து வலிக்கிறது அது வலிக்கிறது என்று நான் பார்க்குற வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வாரம் இருக்கும். அது கண்டினியூவாக அதை போட்டு கொண்டு வந்தால் அது தன்னார அது அந்த வலி போய்விடும். நம்ம வாழ்க்கை தான் சொல்கிறாங்க. இந்த காலச்சக்கரம் பாருங்கள். நான் இருக்கிற அந்த பின்னால் காலன்றோம் இந்த கடிகாரத்து இருக்கிறேன். இந்த காலச்சக்கரம் நம்மளுக்கு இன்னும் வாழ்க்கை நிறைய நம்மளுக்கு இன்னும் அனுபவிக்கணும். அதில் இந்த மணி எந்த டைமில் நம்மளுக்கு மணி ஓடி நிற்கும் தெரியாது. நம்ம வாழ்க்கை எந்த டைமும் இந்த ஆக்சிடென்டால் எப்போ டைமும் நிற்குன்னு தெரியாது. அதுதான் இந்த கடிகாரத்துக்கும் காலண்டர் போட்டு உங்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டாடுறேன். ஒரு சின்ன விழிப்புணர்வு. யாரும் இந்த வீடியோ போட்டு கழுத்து வலிக்குது இப்போ எந்த படிக்காதீங்க, பண்ணாதீங்க. இந்த ஒன் வேல போகாதீங்க. ஒன் வேல தான் வேகமாக வருவாங்க. நான் நிறையா பார்க்குறேன். இந்த ரெட்டைப்பாளையத்தில் இந்த எல்மெண்ட்லேருந்து இந்த மூலக்குளம் வரைக்கும் ஒன் வேல தான் செம ஸ்பீடு. நிறைய பார்த்து ஆக்சிடெண்ட் ஆகுது. அதுமாரி இந்த ஸ்கூல் நம்ம புது வெங்கடேஸ்வர சைட்லேருந்து நேராக அரியவங்க வரைக்கும் அதேமாரி சைடில் நிறைய ஒன் வேலை பார்த்துக்கிறேன். அந்த ஒன் வேலை தவிர்த்து விடுங்க. கொஞ்சம் பொறுமையாக வாங்க. ஒரு இண்டிகேட்டர் போட்டு சைடில் வந்து பொறுமையாக வந்து டர்ன் பண்ணி போங்க. அதுமாதிரி இந்த சைடில் ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு திரும்புங்க. அப்போ கொஞ்சம் ஒன்றை பண்ணி திரும்பி போயிடுங்க. ஆனால் கடந்து அந்த ஒன் வேலே வந்து போகாதீங்க. அதுதான் கவர்மெண்ட் சொல்லுது. கொஞ்சம் ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு போனால் கொஞ்சம் பசங்க நம்மளுக்கு சேஃப்டி. அடுத்தவங்களுக்கு சேஃப்டி பார்க்காதீங்க. நம்மளுக்கு சேஃப்டி தான். இந்த வாழ்க்கையை அவங்களுக்கு நேற்று இப்போ எங்கள் இதில் பார்த்தேன். ஒருத்தர் சொன்னார் டிஎட்டில் கவர்மெண்ட்டு சொல்லுது சார், அவங்க சீட் பெல்ட்டு போடுறாங்களா? ஒரு அவங்க சீட்டு பெல்ட் போடுவாங்க. ஒரு இதில் அவங்க ஒரு மெயின் ரூட்டில் போனால் சீட் பெல்ட் போட்டு போவாங்க. இப்போ சென்னையிலாம் சீட் பெல்ட் போட்டால் உடனே ஃபைன். நிறைய போகிறேன். சென்னைக்கு போனால் ஃபைனு. சைடில் அந்த அப்படியே கேமரா பார்த்து டபுள் ஃபைன் போடுறாங்க. அதே மாதிரி இங்கே உடனே கேமரா நிறைய கேமரா வைங்க. தயவு சொல்கிறேன், புதுவை சேர்ந்த அரசுக்கு கேமரா வைத்தால் அது சென்னையை போல் உடனே இந்த ஸ்பாட்ஸ் ஃபைன் போடலாம். அது அங்கங்கே இப்போ இந்த சிக்னலில் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் வேலை செய்யலை, அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டு அதை நல்லா பண்ணியிருந்தேன்னா சிக்னலுக்கு நல்லா கேமரா வைங்க. நல்லா அருமையாக கொண்டாடலாம். அதில் ஹெல்மெட்டு கவர்மெண்ட் சொல்லுது, யாரும் தடை செய்யாதீங்க தயவு செய்து. நான் நிறையா இது இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் பார்க்குறேன். அதை தான் உங்களுக்கு இந்த நிறையா வீடியோ இப்போ கோயிலுக்கு போகிற அதுக்கு போகிறாலும் பார்த்து ஃபுல்லாக நடுக்க பாருங்க. தயவுசெய்து எதுக்கு இப்போ இந்த காலண்டையும் இந்த கலாத்தையும் இந்த கடிகாரத்தை வச்சு உங்களுக்கு இந்த வீடியோ போகிறோம்னா, நம் காலம் நிறையா இருக்கிறது. அதை கடிகாரம் பேட்டரி இல்லாமல் ஸ்டாப்பருக்கு போயிடுதோ, அதேபோல் இந்த அடிப்பட்டால் நம்மளுக்கு உடம்பு பேட்டரி இல்லாத மூளை அன்கான்ஷியஸ் போய்விடும். தயவு செய்து ஹெல்மெட் போடுங்கள். யாரும் உங்களுக்கு போடுங்கள், அடுத்தவருக்கு போடார்கள், உங்களுக்கு போடுங்கள். சிறியவர்கள் வேகம் செல்வார்கள், நாம் பெரியவர்கள் பார்த்து போவோம். அவர்கள் நம்ம இழுத்து விடுவார்கள். அதற்குத்தான் சொல்லுகிறேன், தயவு செய்து இரு கரம் கூப்பி கட்டுக்கொள்கிறேன். யாரும் அந்த அந்த வீடியோவை கெட்ட வீடியோவை அந்த ஹெல்மெட் போடாத என்று வீடியோ போடாதவர்கள். உங்களுக்கு 35 வயசு மேலே நம்மளுக்கு வேகம் தேவை, கம்மியாக செல்வோம். ஆனால் குழந்தைகள் நம்ம என்ன சொல்ல முடியாது, அவங்க லைசன்ஸ் வாங்க மாட்டாங்க. அதில் கவர்மெண்ட் சொல்கிறேன், இப்போ குழந்தைகளுக்கு வண்டி கொடுக்காத அவங்க அப்பா கூட்டாந்து
கொஞ்சம் பான் பண்ணி கொடுக்காருன்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் இன்றைக்கி போலீஸை கொஞ்சம் பான் பண்ணி அனுப்பலாம். அதில் தயவுசெய்து நீங்கள் ஹெல்மெட்டு போடுங்கள் என்று உங்கள் இருவரும் கரம் கூப்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் புதுவையைச் சேர்ந்த PVR ஆறுமுகம்.